ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயரா பாப்பாவோட லஞ்ச் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை ரவை கிச்சடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து 8+ மந்த்லேருந்து நம்ம வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி தாயரா பாப்பா வந்து 11:30 போல் எழுந்தாங்க. எழுந்ததுமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க சிஸ்டராக இருக்காங்க. எனக்கு 2 பொண்ணு. இவ பேர் தாஹிரா. இவளுக்கு வந்து 11 மந்த் ஆகுது. இன்னும் ஜான் 3 வந்தால் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. பாப்பா பர்த்டே வரப்போகுது. ஸோ என் பெரிய பொண்ணு பேர் வந்து தானியா. அவளுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. பாப்பா அவளும் வந்து எல்கேஜி படிச்சுட்ருக்கா. ஸோ உங்கள் வீட்டில் வந்து 2 குழந்தைங்க இருந்தால் அவங்கள வந்து எப்படி பார்த்துக்கிறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து புதுசாக இருக்குது எனக்கு வந்து. ஏன்னா நான் தனியாக இருக்கிறதுனால 2 பேருமே வந்து நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ அவளும் வீட்டில் இருந்தால் ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நானுமே ரொம்பவே கஷ்டம் தான் பட்டுட்ருக்கேன். பட் இருந்தாலுமே ஓகே. பட் இந்த ஃபேஸ் வந்து நம்ம வந்து கடந்து தானே ஆகணும். ஸோ வாங்க நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போய் ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கேரட் எடுத்துருக்கேன். நல்லா வந்து இளங்கேட்டாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ணுற ஃபுட் வந்து என் பெரிய பொண்ணுக்கும் சேர்த்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பேபிக்காக நீங்கள் குக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நான் இப்போ காமிக்கிற குவான்டிட்டி எல்லாமே வந்து பாதியாக போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி என் பெரிய பொண்ணும் இருக்கிறதுனால நான் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஸோ வந்து குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டி போட்டுக்கோங்க. ஸோ வந்து நிறைய ஒரு பெரிய கேரட் எடுத்துருக்கேன். இளங்கேட்டாக எடுத்துருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு வந்து இது மாதிரி வந்து பொடி பொடியாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவ கூட துருவலாம். உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் துருவிட்டாங்க உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 4-5 பீன்ஸ் எடுத்துருக்கேன். பீன்ஸுமே வந்து நல்லாவே பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எங்கள் பாப்பா வந்து பீன்ஸ் சாப்பிடுவான்றதுனால நான் பீன்ஸ் கொடுக்குறேன். உங்கள் பாப்பா வந்து பீன்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல, பூண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து கோதுமை எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை தான். ஸோ வந்து நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கொடுக்க கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக தான் உடச்சி கொடுப்பாங்க. பட் வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல 8+ மந்தில் தான் நம்ம பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கோதுமையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து பேன் ஹீட் ஆனதுமே வந்து நம்ம கோதுமையை போட்டு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து டக்குன்னு தீஞ்சிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து வறுப்படணும். கொஞ்சம் இந்த சத்தம் வரும் பாருங்களா, அரிசி பிடிக்கிற சத்தம் அது மாதிரி வரணும். கொஞ்சம் அந்த ஸ்மெல் எல்லாமே போகணும். நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். லாஸ்ட்டில் வந்து பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே வந்து இது கூடயே வந்து பாசிப்பருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா பாசிப்பருப்பை வந்து டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். மீன்ஸ் டக்குன்னு தீஞ்சிடும். ஸோ இது வந்து லாஸ்ட்டில் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இறக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஹீட்லேயே அந்த கோதுமையில் இருக்க ஹீட்லேயே வந்து பாசிப்பருப்பும் ஃப்ரை ஆகிடும். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனப்போ ரொம்பவே ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பவுலில் மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட சோக் பண்ணுறேங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா தெளிவாக வரணும். அந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் அந்த கோதுமையில். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு குக்கரில் தான் நான் பண்ணுறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். பேபிக்கு வந்து கீஸ் வந்து ஹெல்த்துன்றதுனால கீ நான் கொடுக்குறேன். ஸோ இது கூட வந்து நான் ஜீரகம் ஆட் பண்ணேன். ஜீரகம் வந்து நல்லாவே பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பொரியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆனியன் போடாதீங்க. ஏன்னா கீழே அப்போ தான் ஜீரகம் பொரியும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும். மெயின் வந்து ஸ்மெல்லும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ என் பெரிய பொண்ணும் சாப்பிட்றன்றதுனால நான் வந்து அவ்வளோக்கும் கொஞ்சம் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து அந்த கோல்டன் கலர், லைட் கோல்டன் கலர் வரும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இருந்தால் போதும். அந்தளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ண போதும். ரொம்பவே வந்து வதக்கலாம் வேண்டாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னா தக்காளி இருக்க தண்ணி வந்து நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆகணும். அந்தளவுக்கு வந்து தக்காளி ஃப்ரை ஆனால் போதும். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். நம்ம வந்து நம்ம விசில் தான் வைக்க போகிறோன்றதால ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்தளவுக்கு வதங்கினா போதும். இது கூட வந்து கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ கேரட்டும் பீன்ஸுமே வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து நல்லாவே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து குக் ஆகிறதுக்கு வந்து அரிசி பருப்பு கூட வந்து நல்லாவே சேருன்றதுனால வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து அந்த காய் வந்து கொஞ்சம் வந்து சுருங்கினா போதும். அந்தளவுக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும். அப்போ தான் வந்து ஈஸியாக குக்
வேண்டான்றதுனால தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஊற வச்ச வந்து கோதுமையும் வந்து பருப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்ல தண்ணி தான் ஊற்றி ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், சால்ட் வந்து ஆப்ஷனல் தாங்க. நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க 1 இயர் வரைக்கும் சால்ட் வந்து ஆட் பண்ணவே கூடாது. என் பாப்பா சாப்பிடுவன்றதுனால தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து குக்கர் லிட் போட்டுட்டு ப்ரெஷர் வரணுங்க. மேலே இருக்க வந்து அந்த ஆவி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் விசில் வைங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து உள்ளே இருக்க வந்து சாப்பாடு வந்து குக் ஆகும். நீங்கள் ப்ரெஷர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஒன்றும் பாதியாக ஆகும். ஸோ இது மாதிரி ப்ரெஷர் இருந்ததுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா வந்து நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஒரு 4 to 5 விசில் கிட்ட நல்லா வச்சுருங்க. அப்போ தான் சம்பா வந்து வேகாது. அதனால தான் நான் வந்து அவ்வளோ விசில் வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப 10 விசில் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ 8+ மந்த் பேபிக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 8 மந்த் பேபிக்கெலாம் நல்லா வந்து விசில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் பிளெண்டிங்கில் போடுற மாதிரி இருக்கும். பிளெண்ட் பண்ண வேணான்றதுனால தான் வந்து நான் வந்து நல்லா விசில்லையே வந்து நல்லா குக் ஆகணும்னு சொல்கிறேன் நான். ஸோ இதை பாருங்கள், இது மாதிரி நான் குழிக்காண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நான் பிளெண்டிங்லாம் போல் அதை பாருங்கள். எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே சாப்பிட்றன்றதுனால நான் இது மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் இல்லை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வாயில் பிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு சுற்று வந்து நீங்கள் பிளெண்டில் போட்டுக்க மிக்சியில் போட்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் பாப்பாவை நான் வந்து மிக்சியில் போதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு 8+ மந்த்லேயே வந்து 8 மந்த் கம்ப்ளீட் ஆனதுமே வந்து நான் வந்து பிளெண்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். கையிலே தான் ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால தான் பாப்பாவுக்கு வந்து இன்னும் டீத் கூட வரல. இருந்தாலுமே வந்து பாப்பா வந்து நல்லாவே சீவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து பிளெண்டிங்லேயே போட்டு எல்லாமே நல்லா வந்து ஸ்மாஷாக வந்து நம்ம கொடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட தெரியாது. சீவ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அப்படியே வந்து சாப்பாடு வந்து ஒரு 2 இயர்ஸ் பேபியில் கூட நான் பார்த்துருக்கேன். சாப்பாடு வந்து மிக்சியில் போட்டு தான் கொடுக்குறாங்க. அப்படியே முழுங்குறாங்க அவங்களாம். ஸோ வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்னுமே டீத் வரல. 1 இயர் ஆக போகுது. ஸோ பட் இருந்தாலுமே வந்து பாப்பாவுக்கு வந்து இன்னும் டீத் வரல. அது இருந்தாலுமே வந்து பாப்பா வந்து நல்லாவே வந்து சீவ் பண்ணி சாப்பிட்றா. அதனால் வந்து அவளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரல. குழந்தைங்க நல்லாவே வந்து சீவ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா மோஸ்ட்லி வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. ஸ்டொமக் பெயின்லாம் குழந்தைங்களுக்கு வராது. ஸோ வந்து நீங்களும் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 8+ மந்த்லேயே வந்து பிளெண்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கையிலேயே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் குறை இருந்தால் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லா மென்று சாப்பிட தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. பேபிஸ்க்கு வந்து சம்பா கோதுமைலாம் கொடுக்கலாமா, டைஜஷன்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டைஜஷன் நல்லாவே ஆகும் சம்பா கோதுமையில். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க கோதுமையில், சம்பா கோதுமையில். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான வந்து ஃபுட்டு தான் இது. ரொம்ப விட்டமின்ஸ்லாம் அவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து க்ரோத்துக்கெலாம் வந்து இந்த சம்பா ரவை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஹெசிடேட்டுமே இல்லாமல் நீங்கள் இந்த ஃபுட்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக வளருவாங்க. ஸோ சொன்னமாதிரி இஞ்சிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் 7+ மந்த்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதே 1 இயர் ப்ளஸ் பேபி கொடுக்குறீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். See you next video.